சர்ச்சையில் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம். தமிழக அரசுக்கு எதிர்ப்பு வலுப்பது ஏன்? சமூக நீதிக்கு ஆபத்தாகும் சட்ட திருத்தம் என்ற தலைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் இந்து தமிழ் திசை நாளிதழின் நடுப்பக்கத்தில் எழுதியுள்ள கட்டுரையை இங்கு பார்ப்போம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுகிற இச்சட்டம் உயர்கல்வியை தனியார் வசம் ஒப்படைப்பதாக அமையும் என்கிற அச்சம் எழுந்திருக்கிறது. இதனால் எளிய குடும்பங்களை சேர்ந்த, குறிப்பாக பட்டியல் சாதி, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி உரிமை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகை மாலி, எம் சின்னதுரை இருவரும் முதல்வரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த மசோதாவின் மீது நடைபெற்ற விவாதத்திலும் நாகை மாலி இதே கருத்தை வலியுறுத்தினார். இருப்பினும் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. 2021-2022 ஆண்டுக்கான அகில இந்திய உயர்கல்வி ஆய்வின்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. கேரளம் 2வது இடத்தில் உள்ளது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஆகியவற்றின் சிறப்பான செயல்பாடே உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதற்கான காரணம். அரசின் முன்னெடுப்புகள் சாதாரண குடும்பங்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்துள்ளன. தமிழ்நாடு அரசு நேரடியாக நடத்தும் கல்வி நிலையங்கள் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்கின்றன. தமிழ்நாட்டில் 161 அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் மொத்தம் 77,680 மாணவர்கள் தற்போது பயின்று வருகின்றனர். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாணவர் சேர்க்கையில் அரசு அங்கீகரித்த மாணவர்கள் எண்ணிக்கையில் 10% கல்லூரி நிர்வாகம் தீர்மானிக்கிறது. மீதமுள்ள 90% இடங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை அனுமதிக்கப்படுகிறது. இதில் பட்டியல் சாதி, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பயனடைகின்றனர். இதனால் மருத்துவம், பொறியியல் போன்ற தொழிற்கல்வி நிலையங்களில் இடம் கிடைக்காத மாணவர்கள் பெரும்பான்மையாக அரசு கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கிறார்கள். தற்போது திருத்தப்பட்ட தனியார் பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருந்து தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் இடஒதுக்கீட்டினால் பயனடையும் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அரசு அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இடஒதுக்கீடு சதவீதத்துக்கும் தனியார் பல்கலைக்கழகங்களில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டுக்கும் பெரிய இடைவெளி உள்ளது. ஆகவே இச்சட்ட திருத்தம் இடஒதுக்கீடு மீதும் சமூக நீதி மீதும் கடும் பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டம் 2019 அடிப்படையில் மொத்த இடங்களில் இடஒதுக்கீட்டுக்கு 35% ஒதுக்கப்படுகிறது. இதனால் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் பாதிப்பு ஏற்படும். உதாரணமாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் அரசு உதவி பெறும் கல்லூரியில் 2025-2026 ஆண்டு சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1988. இதில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர் 923, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 337, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் 57, பட்டியல் சாதியினர் 560, பட்டியல் சாதி அருந்ததியர் 40, பழங்குடியினர் 4 என மொத்த மாணவர்களில் 1921 பேர் இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்றுள்ளனர். இந்த கல்லூரி தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டால் மேற்கண்ட எண்ணிக்கையில் இடஒதுக்கீடு கிடைக்காது. புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீட்டில் அரசு ஒதுக்கீடு 65%, சிறுபான்மை நிறுவனமாக இருந்தால் அரசு ஒதுக்கீடு 50% என அளிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்படும் ஆபத்தும் உள்ளது. உதாரணமாக தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரியில் பிகாம் படிப்புக்கு ஆண்டு கல்வி கட்டணம் தற்போது 8,050 ரூபாய். இதுவே சுயநிதி கல்லூரிகளில் தற்போது பிகாமுக்கு 60,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை உள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்களில் பிகாம் கட்டணம் தற்போது சுமார் 1 லட்சம் ரூபாய். அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து உயர்கல்வி பயில முடியுமா என்ற கேள்வி இங்கு எழுகிறது. தமிழகத்தில் உள்ள 161 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் தற்போது 8,367 ஆசிரியர்களும்
3508 அலுவலர்களும் பணியாற்றுகின்றனர். இவர்களுக்கு ஊதியமும் மற்ற சலுகைகளும் வழங்கி வருகிறது மாநில அரசு. இந்த கல்வி நிலையங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் ஆசிரியர்கள், அலுவலர்களுடைய ஊதியம் உள்ளிட்ட பணி நிலைமைகள் மாற்றப்படும். இதனால் ஆசிரியர்கள், அலுவலர்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். ஒவ்வொரு தனியார் பல்கலைக்கழகமும் ஒரு சுயநிதி பல்கலைக்கழகமாக இருக்கும். அவை அரசிடமிருந்து பராமரிப்பு செலவுகள், உதவி மானியங்கள் அல்லது வேறு எந்த நிதி உதவியையும் கோர முடியாது. அவற்றுக்கு அந்த உரிமையும் கிடையாது என்கிறது தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் பிரிவு 11. அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருந்த வரையில் ஊதியம், சலுகைகள் ஆகியவற்றுக்கு உத்தரவாதம் உள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் அந்த உத்தரவாதமும் இல்லை. இதனால் ஆசிரியர்கள், அலுவலர்கள் பாதிக்கப்படுவர். அரசு உதவி பெறும் கல்லூரிகள் புதிய சட்ட திருத்தத்தின்படி தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் ஏழை, எளிய, நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதோடு உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தற்போது தமிழ்நாடு வகித்து வரும் முதலிடமும் பாதிப்புக்கு உள்ளாகும். ஏற்கனவே தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாக விமர்சனங்கள் உண்டு. மாநில உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து உறுதியாக போராடி வரும் தமிழக அரசு உயர்கல்வி உள்ளிட்ட மாநில மக்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சட்ட திருத்தம் மறுபரிசீலனை செய்யப்படுவதே கல்வி உரிமையையும் சமூக நீதியையும் உயர்கல்வியில் தமிழ்நாட்டின் முன்னேறிய நிலையையும் தொடர்ந்து உறுதி செய்யும் என்று தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன்.